போன வாரத்தில் ஒரு ஆராதனை வயநாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் நடத்தினோம். அப்படி நடத்திய பிறகு ஒரு சாட்சி என்னை தனிப்பட்ட விதத்தில் செஞ்சார். அவங்க என்னை வந்து பார்க்கும்போது அவர்கள் எப்படி இருப்பாங்க என்பதை நோட் பண்ணிட்டேன். வயசான பாட்டுமா, கூந்தல் கூட சரியாக தலைவாராத மொழி, பல்ல நல்லது வச்சு 4 பல்லு மட்டும்தான் இருக்கு. கை மஞ்சள் கை தாலி கட்டிக்கிறாங்க. நான் வந்து பழைய ஒரு மஞ்சள் கையில் அக்க பிடிச்ச மஞ்சள் கை, பழைய ஒரு கோடை, கையில் ஒரு கோடை, ஒரு கூடையில கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நம்ம பார்த்தாங்க. சாமி உங்கள்கிட்ட நான் பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இல்லை, ஆராதனையில் நீங்கள் வயநாடு மக்களுக்காக நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஒரு காணிக்கை நான் கொடுக்குறேன். நீ வெளில பேரெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் கடவுளுக்கு நேர்ச்சியாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். இந்த மக்களுக்காக நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா கொடுங்க. சாமி இவ்வளோ தான் இருக்கு, கோவிச்சுட்டு ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான். அதனால எனக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்களா? சரிம்மா பரவாயில்ல, எல்லாரும் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த இடுப்பிலிருந்து சொற்பை எடுத்து 2000 ரூபாயை கொடுத்தாங்க. ரூபாய் 2000 ரூபாய் கடவுளுக்காக நான் கொடுக்குறேன். சாமி, நான் கடவுள்கிட்ட வேண்டி வச்சுருக்கேன், கடவுள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த காசை நான் கொடுக்குறேன், நீங்கள் தயவு செய்து வயநாடு மக்களுக்கு அனுப்பிடுங்க சொல்லி நம்ம சொல்லிட்டு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. கடவுளுக்காக காணிக்கை கொடுப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இயேசுவின் பிரியமான சகோதரர்களே, நாளை ரட்சிப்பு வாசகத்துடைய பின்னணியை நாம் அலசி பார்க்கும் பொழுதுதான் எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 திராட்சை வரியை கோவில் வரியாக செலுத்தினார் என்பதை புரிந்து கொள்கிறோம். யூதர்களுக்கு ஒரே ஒரு தேவாலயம் தான் இருந்தது, அது எருசலேம் தேவாலயம். அந்த எருசலேம் தேவாலயத்தை தவிர மற்ற காரியங்களுக்காக அவர்கள் ஒன்று கூறுவது ஜெபக்கூடங்கள் அல்லது தொழுகை கூடங்கள். ஆனால் இந்த எருசலேம் தேவாலயத்தை நிர்வகிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய விஷயம், கடினமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னால் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளுமே கடவுளுக்கு ஆடுகளை பலியாக கொடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் பலியாக கொடுக்கும்போது ஏராளமான மாவும் எண்ணெயும் செலவழிக்கிறது. அதே போல கோவிலிலே பலியாக கொடுக்கக்கூடிய அந்த குருக்களுக்கான ஆடம்பரமான ஆடைகளுக்கும் செலவு அதிகமாக. எனவே விவிலியத்திலே விடுதலை பெறும் கோவில் வழியாக ஒவ்வொரு யூதனும் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2 திராட்சையை வரியாக செலுத்தினர். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு யூதனும் 20 வயசுக்கு மேல ஆகிடுச்சுன்னா 2 திராட்சை வரியை செலுத்தினர். இந்த 2 திராட்சை என்பது 2 நாள் கூலிக்கான கிரேக்க வெள்ளி நூல். இதை எப்படி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதாவது என்ற மாதம், அது நமக்கு மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்திலே ஒவ்வொரு இடங்களிலும் யூதர்கள் வாழ்ந்து கொள்ளக்கூடிய பகுதிகளிலே ஒரு கூடாரம் அமைப்பார் வரி செலுத்துவதற்கு என்று சொல்லி. மார்ச் மாதம் 15ஆம் தேதி, அதாவது மாதம் 15ஆம் தேதி அவர்கள் கூடாரத்தை போடுவார்கள். ஒரு வாரம் கூடாரம் இருக்கும். மக்கள் அந்த கூடாரத்துக்கு வந்து இந்த கோவில் வரியை செலுத்துவது என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை, அது அவருடைய கடமை. இப்படிப்பட்ட ஒரு கடமையை செய்வதுதான் பேரிடம் அந்த திராட்சை வரியை வசூலிப்பவர்கள் கேட்கிறார்கள். உங்களுடைய போதகர் கோவில் வரியை செலுத்துகிறாரா என்று சொல்லி பேதுரு அதை பற்றி பேசுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து அவர்கள் பேசினார். இந்த வரியை செலுத்துவது முறையாக இல்லையா? இந்த வரியை மற்றவர்கள் செலுத்த வேண்டுமா, குடும்பங்கள் செலுத்த வேண்டுமா? எனவே நாம் அவர்களுக்கு இடங்களாக இருக்கக்கூடாது. நீ போய் கடலில் தூக்கில் போடு, கிடைக்கக்கூடிய மீனுடைய வாயை சாத்தியம் நாணயம் இருக்கும், அதை சார்பாகவும் என் சார்பாகவும் வரியாக செலுத்துகிறார். பிரியமான சகோதரர்களே, நாளுடைய ரட்சிப்பு வாசகமும் சரி அல்லது வயனுடைய தொடக்கத்தில் கேட்ட அந்த நிகழ்வாக சரி, கடவுளுக்காக காணிக்கை கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அந்த காணிக்கையை நான் எந்த விதத்திலே எந்த மனநிலையோடு நான் செலுத்துகிறேன். கடவுள் தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற மனநிலையில் நாம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துகிறோமா? அல்லது எத்தனை விதமான மனிதர்கள்
இருக்கிறேன். நான் சிந்தித்து பார்த்தேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு நாம் காணிக்கை கொடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய காரியம் இல்லை. எல்லாமே கடவுளுக்கு தான் நீங்கள் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் சக மனிதர்களுக்கு கொடுப்பது கடவுளுக்காக கொடுக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய திறமைகள், நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய செல்வங்கள், சொத்துகள், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்தது ஒரு கொடையாக இருக்கிறது. இது எல்லாம் நமக்கு கொடுத்ததற்கு காரணம் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, நம்முடைய மற்ற மனிதர்களும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக. எனவே நம்முடைய திறமைகளை, நமக்கு கொடுக்கக்கூடிய கொடைகளை, செல்வங்களை, சொத்துக்களை கொஞ்சமாவது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முயற்சி செய்வோம். நல்லா இயேசு